இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உலகமே பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு ஃபைட்டுக்காக தான். ஸோ யாருக்குன்னா மைக் டைசன் vs ஜேக் பால். ஸோ இவங்க வந்து யார்? ஸோ மைக் டைசனோட லைக் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு தான் ஜேக் பாலோட வயசு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு பப்ளிக் ஸ்டண்ட்டாகவே கூட இருந்துக்கலாம். பட் லைக் இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனாக இருந்தாலுமே சரி, லைக் ஹீஸ் லிட்டரலி ஏஜ்ட் 50 years. ஹீஸ் அட் இஸ் ப்ரைம் ஜேக் பால். ஸோ 27 வயசு பையன் 50 வயசு ஒருத்தரோட ப்ரொஃபஷனலோட இது பண்ணுறான். ஸோ அதுக்கான ஒர்க்கையும் வந்து மைக் டைசன் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. பட் லைக் இன்றைக்கி வந்து அந்த மீட்டப் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கணுன்னா இது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து மைக் டைசன் வந்து பலார்னு ஒரு இருந்துருப்பாப்பில் அந்த ஜேக் டைசனை. பட் லைக் இருந்தாலும் அவன் ஸ்டிஃபாக இருந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பான் ஃபைட்டராக. பட் லைக் இது எல்லாமே ஒரு பப்ளிக் ஸ்டண்ட்டாக தான் அது. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் இது பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து ரெண்டு பேருமே அந்த நேச்சுரலாகவே ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எதுக்காக அடித்தேன், இல்லை அவன் என் காலை இது பண்ணான். ஸோ அந்த மாதிரி கதைகள் தான். ஆனால் அந்த ஃபைட்டு கண்டிப்பாக பேசப்படும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்க்கு ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க. மேபி ஸ்கிரிப்டடாக கூட இருக்கலாம், எல்லாமே போகலாம். அது ஸ்கிரிப்டடாக இருக்குமா இல்லையாங்கிறது எப்படின்னு நீங்கள் மேட்சையும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். சீஸ்.